எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னா, குலதெய்வத்தை கட்ட முடியுமா முடியாதா? எல்லாருமே சொல்லுவாங்க, வீட்டில் கஷ்டம் வந்த உடனே கோயிலுக்கு போகணும், குலதெய்வம் கட்டுப்பட்டிருக்கு. மந்திரவாதிங்க கிட்ட போனாங்கன்னா உடனே உன் குலதெய்வத்தை கட்டி மூலையில் உட்கார வச்சுட்டாங்கப்பா, அதனால தான் உனக்கு கஷ்டம் மேலே கஷ்டம். நீங்களும் எத்தனையோ கோயிலுக்கு போனாலும் கஷ்டம் தீரலன்னு சொல்லிட்டு மாந்திரிகத்துக்கு நம்பி போவீங்க. கஷ்டமே தீரலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு மாந்திரிகனக்காரங்கிட்ட நம்பி போவீங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி உன் வீட்டு சாமியை கட்டிட்டாங்கப்பா, அதனால தான் உனக்கு கஷ்டம் மேலே கஷ்டம், வீட்டில் சண்டை வந்துகிட்டே இருக்குது, ஏதோ இல்லாத பிரச்சனையெல்லாம் சொல்லுவாங்க. அதில் ஒரு 2-3 பிரச்சனை உங்கள் வீட்டில் நடந்ததாக இருக்கும். நீங்களும் ஆமாஞ்சாமின்னு தலையாட்டின்னு வந்து, நான் கட்டை உடச்சி கொடுத்துட்றோம்ப்பா, இவ்வளோ காசு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தெய்வத்தை கட்டுற சக்தி மனுஷனுக்கு கிடையாது. அப்போ தெய்வத்தை கட்டுற சக்தி மனுஷனுக்கு இருந்தால் எல்லா சாமியும் கட்டி வச்சுட்டா எத்தனையோ கோயில் இருக்குது, அதெல்லாம் எதுக்கு? தெய்வத்தை மனுஷனால் கட்ட முடியாது. வேணும்னா உங்கள் குலதெய்வம் வீட்டுக்கு, இப்போ ஒரு மந்திரவாதிக்கிட்ட நீங்கள் நம்பி போனீங்கன்னா அவர் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், இந்த மாதிரி உங்கள் குலதெய்வத்தை கட்டிட்டாங்க, வீட்டுக்குள்ளே உன் சாமி இல்லை, ஜாடமாடியாக சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்காரர் பண்ணிட்டாங்க, எதிர்த்த வீட்டுக்காரர் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, உன் சொந்தத்தில் பண்ணிட்டாங்கன்னு. குலதெய்வத்தை கட்டவே முடியாது. எந்த ஒரு சாமியையும் கட்ட முடியாது, மனிதனால் கட்ட முடியாது. அப்படி மனிதனால் தெய்வத்தை கட்ட முடியும்னா அப்போ தெய்வத்துக்கு சக்தி இருக்குன்னு நம்புவாங்களா, மனிதனுக்கு சக்தி இருப்பாங்க? தெய்வத்தால் தான் நம்மளால் தெய்வம் இல்லை. ஒரு வேளை இல்லை சாமி, நான் எல்லாம் பண்ணிட்டேன், எல்லாம் பரிகாரம் பண்ணிட்டேன், அவ்வளோ கொடுத்து ஏமாந்துட்டேன், இவ்வளோ கொடுத்து ஏமாந்துட்டேன், என் கஷ்டம் தீரல, அதுக்கு என்ன வழியே இல்லையான்னா, சிம்பிளாக நீங்களே வீட்டிலே பரிகாரம் செஞ்சாங்க குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வரும். இந்த பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் தான் செய்யணும். ஏன்னா வெள்ளியே அள்ளி தரும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு தேங்காய், கற்பூரம், 7 கற்பூரம் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை விடிய காலையிலே உப்பு மஞ்சத்தூள் போட்டு வீடை சுத்தம் பண்ணிட்ட பின்னாடி அந்த தேங்காயை நல்லா குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு, பருப்பா உன்னை கட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, நீ என் வீட்டுக்குள்ளே இருக்கியா இல்லையான்னு தெரியாது, எனக்கு நானும் எங்கெங்கேயோ போய் பார்த்துட்டேன், கஷ்டம் தீரல, எல்லோரும் சொல்கிறாங்க உன் சாமியை கட்டிட்டாங்கன்னு. என்கிட்ட காசு செலவு பண்ணுறது காசு இல்லை, கொடுத்து ஏமாந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி நான் எல்லோரும் காசு வாங்குறவங்க தான், எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, நிறைய பேர் நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு காசு வாங்குறதுல தான் முதல்ல இருப்பாங்க. உன் தெய்வத்தை நீ நம்பு. நான் அவ்வளோ கொடுத்து ஏமாறுறது, இவ்வளோ கொடுத்து ஏமாறுறது அதெல்லாம் தேவையில்லை. உன் தெய்வத்துக்கு என்ன பிடிக்குமோ, உன்னால் என்ன ஆகுமோ அதை பிரசாதமாக செஞ்சு வச்சுட்டு, ஒரு தேங்காய் எடுத்து நல்லா வேண்டிக்கிட்டு, நீ என் வீட்டுக்கு வரணும், என் கஷ்டத்தை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனமாற வேண்டிக்கிட்டு அந்த தேங்காயை உன் தெய்வத்து முன்னாடி வச்சுடுங்க. குலதெய்வத்து முன்னாடி ஒரு முறை தேங்காயை வச்ச உடனே திரும்ப எடுக்கக்கூடாது. அதாவது தேங்காயை வச்ச உடனே எடுக்கக்கூடாது. ஒரு முறை வச்ச உடனே அதை தொடவும் கூடாது, எடுக்கவும் கூடாது. அடுத்த நாள் சனிக்கிழமை நைட்டு 9 மணிக்கு மேலே பூஜை பண்ணிவிட்டு தேங்காயை எடுத்துக்கிட்டு, தேங்காய் மேலே 7 கற்பூரம் வச்சுக்கோங்க. 7 கற்பூரத்தை வச்சுட்டு வீடு பூரா காட்டிட்டு ஆளில் நில்லுங்க. கற்பூரம் முழுசாக எரிஞ்சு முடிகிற வரைக்கும் ஆளில் நின்றுக்கோங்க. கற்பூரம் கீழே விழக்கூடாது, விழாத மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாம் முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ, விநாயகர் கோயில் 1 கிலோமீட்டரில் இருக்கலாம், உங்கள் வீட்டு பக்கத்தில் கூட இருக்கலாம், கோயில்கிட்ட போயிட்டு சூரத்தேங்காய் மாதிரி உடச்சிட்டு வந்துடுங்க. விநாயகருக்கு முன்னாடி ஒரு கற்பூரத்தை கொளுத்திட்டு, பருப்பா இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க, என்னென்னமோ ஆகிப்போச்சு, உன்னை நம்பி வந்திருக்கேன், ஏன்னா முழு முதற் கடவுள் அவர் தான், அவர்கிட்ட வேண்டிட்டு தேங்காயை உடைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி கை கால் கழுவின்னு உள்ளே போயிடுங்க. இதை 11 வாரம் செஞ்சிங்கன்னா, 11 வெள்ளிக்கிழமை செஞ்சிங்கன்னா சத்தியமாக உங்கள் குலதெய்வம் வீட்டுக்கு வரும். அப்படி இல்லைன்னா குலதெய்வமே கனவுல ஒரு வேளை என்னை கட்டிட்டாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு வர முடியாமல் தடுத்துட்டாங்க, அப்படி தடுத்தது யாருன்னு உங்களுக்கே குலதெய்வம் காட்டி கொடுக்கும்.